மதுரையில் இன்று மாலை முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கும் ரோட் ஷோவிற்காக பணம் கொடுத்து ஆட்களை திமுகவினர் அழைத்து வருவதாக கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி முதல்வர் வரவேற்பு நிகழ்ச்சிக்காக மதுரை வில்லாபுரம் முதல் ஆரப்பாளையம் வரை சாலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதால் அங்குள்ள கடைகள், வணிக நிறுவனங்களில் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமார் வழங்க தற்பொழுது கேட்கலாம். குமார், வணக்கம். சொல்லுங்க, மதுரையில் இன்று மாலை நடைபெறவிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ரோட் ஷோவிற்காக நிறைய பேரை பணம் கொடுத்து ஆட்களை திமுகவினர் அழைத்து வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை கொஞ்சம் விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் ரம்யா. முதல்வரின் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்காக வரவேற்க லாரிகள், சேர் ஆட்டோக்கள், அரசு பேருந்து மூலம் பொதுமக்களை அழைத்து வருகின்றனர். மதுரை உத்தங்குடி பகுதியில் உள்ள நாளை நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டம் மற்றும் இன்று மாலை நடைபெறவுள்ள ரோட் ஷோ நிகழ்ச்சிக்காக பங்கேற்க மதுரை வந்துள்ள முதல்வர் விமானம் மூலம் மதுரை அருகில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்தார். மாலை 5 மணி முதல் நடைபெறும் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்காக பயணத்தை மேற்கொள்கிறார். மதுரை மாநகர் முதல் புறநகர் பகுதி வரை சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் ரோட் ஷோ மேற்கொள்வதால் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், இளைஞர்கள் என திமுக சேர்ந்த ஏராளமார் பல்வேறு பகுதியில் நின்று வரவேற்க உள்ளனர். இதனால் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பொதுமக்கள் முன்னிறுத்தும் வகையில் மதுரையில் பல்வேறு பகுதியில் இருந்து லாரிகள், ஷேர் ஆட்டோக்கள், அரசு பேருந்து மூலம் மக்களை அழைத்து வரப்படுகின்றனர். வாகனங்கள் கொண்டு வந்த திமுகவின் வண்ண பலூன்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கினர். இதில் சிலருக்கு வழங்காதால் அங்குள்ள பலூன் வழங்கிய நிர்வாகிகளும் பொதுமக்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரோட் ஷோவுக்கு அழைத்து வந்த பொதுமக்கள் பெண்கள் பணம் கொடுப்பதற்காக பேலிஸ்டில் ஒரு பெண்மணி அங்கிருந்த நபர்களை ஒருங்கிணைந்து வரிசையில் நிற்க வைக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் ஏராளமான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரிய அளவில் வணிகர்கள் பாதிப்படைந்ததாக கூறப்படுகிறது. இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியில் மாலை 5 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த நிகழ்ச்சி வெகு நேரம் முன்பாக ஏராளமான பொதுமக்களை அழைத்து வந்து சாலையில் காத்திருக்கும் அவல நிலையும் உருவாகி உள்ளது. குறிப்பாக இந்த முதல் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு மதுரையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார். மதுரையில் இன்று மாலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவிருக்கும் ரோட் ஷோவிற்காக பணம் கொடுத்து ஆட்களை திமுகவினர் அழைத்து வந்திருப்பதாக செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சாலையின் இருபுறங்களிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தடுப்புகளினால் சாலையோர கடைகள் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை நமது செய்தியாளர் குமார் வழங்க தற்பொழுது கேட்டோம். சாலை விதிகளை மீறியும் கூட கூட்டமாக ஆங்காங்கே திமுகவினர் ஆட்களை கூட்டி வரும் காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம்.